Good morning students. Regulation of the gene expression பார்க்குறோம். We have previously established how the DNA is organized into genes. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி DNA வந்து ஜீன்ஸுக்குள்ள ஆர்கனைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். How the genes stored genetic information. அப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜீனுக்குள்ள genetic information ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் how this information expressed எப்படி அதை எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். We now the considers the most fundamental issues அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் இருக்குது நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஹவ் இஸ் த ஜீன்ஸ் ஆர் ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் இஸ் ரெகுலேட்டட், எப்படி ரெகுலேட்டட் ஆகுது, வாட் ஆர் த எவிடன்ஸ் ஆர் இன்வால்வ், என்னென்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவிடன்ஸ் இஸ் சப்போர்ட்டட் த ஐடியா தட் ஜீன்ஸ் கேன் பி டர்ன்ட் இன்ட் ஆஃப் த வெரி கன்வின்சிங், எப்படி கன்வின்சிங்காக சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெவல்யூஷன் ஆஃப் த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹஸ் பீன் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடி இந்த ப்ரோகேரியாட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டில் எக்ஸ்டென்ஸ் ஸ்டடிஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஈக்குவலையில் gene expression can be controlled by regulated and translation and post transcription and translation லெவலில் வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறத நம்ம வந்து கிளியராக செக் பண்ணியிருக்காங்க. ஹியர் வி ஆர் கோயிங் டு த டிஸ்கஸ் ரெகுலேஷன் ஆஃப் த ஜீன் எக்ஸ்பிரஷனை பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வரைக்கும் தான் என்ன செய்யுது அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். யூஸ்வலி ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ட்ரா செல்லுலார் மெட்டபாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ட்ரிகர் த இனிஷியேஷன் ஆர் இன்கிபிஷன் ஆஃப் த ஜீன் எக்ஸ்பிரஷன். அப்போது பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்ட்ரா செல்லுலார் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா செல் மெட்டபாலிட்டிஸ் மூலமாக என்ன செய்யுது ட்ரிகர் த இன்ஸ்டேஷன் ஆர் இன்கிபிஷன் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஒன்று தடுக்கப்படலாம் அல்லது சரி அல்லது தூண்டப்படலாம். என்ன ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து தடுக்கப்படலாம் அல்லது தூண்டப்படலாம். இந்த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் தட் இஸ் கால்டு ஓப்பரான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஜீன். ஓப்பரான்ங்கிறது என்ன அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ்னு சொல்லலாம். அது ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் தான் அந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் தான் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்க போகிறோம். தட் யூஸ்வலி டிரான்ஸ்கிரிப்ட் த சிங்கிள் mRNA மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுதுன்னா சிங்கிள் mRNA மாலிகுலில் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். ஈக்குவலியில் பார்த்துட்டிங்கன்னா நியர்லி 260 ஜீன்ஸ் வந்து குரூப் 7 டிஃப்ரெண்ட் ஓப்பரான்ஸாக அது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஈக்குவலியில் மட்டும் 260 ஜீன்ஸ் இருக்குது. அது எத்தனை டிஃப்ரெண்ட் ஓப்பரானாக இருக்குது, 75 டிஃப்ரெண்ட் ஓப்பரான்ஸாக இது இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மெனி ஆன்டிபாடிஸ் டு நாட் அலோவ் த pathogenic bacteria to flourish in animal host because they inhibit the one or other stage of the bacterial protein synthesis. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஒரு ஆன்டிபாடிக்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம கடையில் போய் ஒரு காய்ச்சல் அப்படின்னா கூட ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ அது வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுதுன்னா அந்த பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து என்ன செய்யும், அதோட ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை நம்ம கட் பண்ணோம். எது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்தெந்த மாதிரியான ப்ரோட்டீன் சிந்தசிஸை பிளாக் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளின் இன்ஹிபிட் த பைண்டிங் பிட்வீன் த அமினோ ஆசிலேஷன் டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என் டிஆர்என் அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, அமினோ ஆசிலேஷன் வந்து என்ன செய்யும், அதை வந்து இன்ஹிபிட் பண்ணிவிடும். அப்படி இன்ஹிபிட் பண்ணும்போது என்ன நடக்காது, அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸே நடக்காது. அப்போ டாக்ஸிக் ப்ரோட்டீனுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே வராமல் போயிடும். ஸோ நமக்கு டிசீஸ் கிளியர் ஆகிடும். அடுத்து நியூமைசின் பார்த்திங்கன்னா இன்ஹிபிட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறேன். டிஆர்எனுக்கு எம்ஆர்என் ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாமல் போயிடும். அப்போ இன்ட்ராக்ஷன் பண்ணால் என்ன செய்யுது, அந்த கோட் வந்து ஜாயிண்ட் ஆக போகும். அப்போ அதோட ப்ரோட்டீன் நம்ம உடம்புல ஜாயிண்ட் ஆக முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எரித்ரோமைசின் இன்ஹிபிட் த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ அலாங் வித் ரிபோசோம். அது எதை வந்து இன்ஹிபிட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லோகேஷனை எதோட எம்ஆர்என்ஏ அலாங் வித் ரிபோசோமோட டிரான்ஸ்லோகேட் ஆகாமல் பார்த்துக்கும். இது எரித்ரோமைசின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. அடுத்து ஸ்டெப்டோமைசின் பார்த்தோம்னா இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் காசஸ் மிஸ்ரீடிங். ரீடிங் கோடை ரீட் பண்ணும்போது மிஸ்ரீடிங்காக வச்சிடும். மிஸ்ரீடாக பண்ணும்போது கோட் கரெக்டான கோட் இல்லாதனால கரெக்டான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா குளோரோபெனிகால் இருக்கு இல்லையா, இன்ஹிபிட் த பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த பெப்டைட் பாண்ட்னு சொல்லலாம். சரியா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்பரான் பார்க்குறோம். Each operon is a unit of the gene expression and regulation and consists of one or more structural gene than adjacent operator gene that control the translational activity of the structural gene அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் ஓப்பரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரபணு இருக்கு இல்லையா, அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அழகுன்னு சொல்லலாம். மோர் தென் ஒன் ஆர் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும், அட்ஜசன்ட் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் த டிரான்ஸ்லேஷனல் ஆக்டிவிட்டி. அது ஆக்டிவிட்டி இது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் இதனுடைய ஸ்டெப் என்னென்னு பார்க்கணும். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்ஆர்என்ஏ அண்டு டிஆர்என்ஏ ரெக்யர்ட் பை த செல்.
இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட் ஃபார் ப்ரோட்டீன் ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ ரெக்வயர்ட் பை செல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட் ஃபார் ப்ரோட்டீனுக்கான கோடை வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன் பண்ணது என்ன வந்து எதுக்கு ஆர்என்ஏ டிஎன்ஏ செல்லுக்கு தேவைப்பட ஆர்என்ஏ டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் அது ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட் பண்ணது. ப்ரொமோட்டர் அண்டு சிக்னல் சீக்வன்ஸ் இன் த டிஎன்ஏ தட் இனிஷியேட் த ஆர்என்ஏ சிந்தசிஸ்ன்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர்னு சொல்கிறோம், ஊக்குவிப்பான்னு சொல்லலாம். இந்த ஊக்குவிப்பான்னு சொல்லக்கூடிய ப்ரொமோட்டர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் சீக்வன்ஸ் டிஎன்ஏ இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் என்ன செய்யும், தொடங்கி வைக்கும்னு சொல்லலாம். சரி, ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு தொடங்கி வச்சு அதை வந்து அந்த அந்த ஆர்என்ஏவோட என்ன செய்யும்னா பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸோட அதை ஜாயின் பண்ணும். சரியா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார் ப்ரியர் டு இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட்டில் இனிஷியேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகணும் ஆர்என்ஏவோட. அதை தோன்றுறது தான் ப்ரொமோட்டார் தான் தோன்றும். சரி, ப்ரொமோட்டார் சைட்டில் தான் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன செய்யும், ஆர்என்ஏ பாலிமரேஸோட இணையத்துக்கு ஜாயின் பண்ணும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரொமோட்டார் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ரொமோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஊக்குவிப்பான்னு பேர். ஆப்ரேட்டர் ப்ரெசன்ட் ப்ரொமோட்டார் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் அமைப்பு மரபணு. இது ரெண்டும் நடுவில் என்ன செய்யும், ஆப்ரேட்டர் ஆர் ப்ரெசன்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடிய இயக்குகள் இருக்கும். த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் பைண்ட் த ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் த ஓப்ரான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்ரஸன்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் த ஆப்ரேட்டர் ரீஜன் சொல்லலாம். ஆப்ரேட்டர் ரீஜனில் வந்து என்ன செய்யும், அந்த வந்து ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். சரியா, ப்ரோட்டீன் பைண்ட் தான் ஆப்ரேட்டர் ரீஜன். இந்த ஓப்ரானோட ஆப்ரேட்டர் ரீஜனில் தான் ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லேக் ஓப்ரான் மாடல் பார்க்குறோம். இந்த மெட்டபாலிசம் லாக்டோஸ் இன் ஈக்வலி require 3 enzyme. What are the 3 enzyme எடுத்துட்டோம்னா primase, beta carboxylase and beta carboxylase தான் என்ன சொல்கிறோம், பீட்டா கால் அப்படின்னு சொல்கிறோம்னா அண்ட் டிரான்ஸ்ஐஸ்லேஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 enzyme most require for the metabolism of the lactose சொல்லலாம். The enzyme primase is needed for entry of the lactose into the cell. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து எதுக்கு நெசரியாக தேவைப்படுது, செல்லுக்குள்ளே லாக்டோஸ் என்ட்ராகிறதுக்கு வெரி இம்பார்ட்டண்டான என்சைம் வந்து ப்ரீமேஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்டா கேலக்சிடோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா bring out the hydrolysis after lactose to glucose and galactose. அது வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா பீட்டா கேலக்சிடோஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்ரோலைஸ் பண்ணுது எதை அப்படின்னா லாக்டோஸை ஏதோ மாற்றுது டு குளுக்கோஸை ஹைட்ரலைஸ் பண்ணும் அண்டு கேலக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். அந்த ஹைட்ரலைஸ் பண்ணுறது தான் எதோட வேலை அப்படின்னா பீட்டா கேலக்சிடோஸை வேலை. ஒயில் த டிரான்ஸ்அசிட்டிலேஸ் பார்த்திங்கன்னா அதோட ரோல் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் த அசிட்டில் குரூப் ஃப்ரம் த அசிட்டில் கோயே டு பீட்டா கார்பாக்சிலேஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து அசிட்டில் கோயேவை பீட்டா கார்பாக்சிலேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அந்த லேக் ஓப்ரான்ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ரெகுலேட்டர் ஜீன் இருக்குது இல்லை, அது ஐஜின்னு சொல்லுவோம், ரெஃபர் த இன்ஹிபிட்டர்னு சொல்லலாம். அடுத்து ப்ரொமோட்டார் சைட்டு தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பி சைட் அண்டு ஆப்ரேட்டர் சைட்டுங்கிறது ஓ சைட் அப்படின்னு சொல்கிறோம். பிசைட் தீஸ் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் பார்த்து நேம்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ZY அண்டு AZY 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸும் அந்த ஓப்ரானில் இருக்கும். இந்த லேக் இசட்டுங்கிற ஜீன் பார்த்திங்கன்னா கோட் ஃபார் பீட்டா கார்பாக்சிலேஸ்க்கு, லேக் ஒய் ஜீன்ஸ் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமேஸுக்கு, அந்த லேக் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோட் ஃபார் டிரான்ஸ்அசிட்டிலேஸுக்கு அதான ரெஸ்பான்சிபிள் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். ஜேக்கப் அண்ட் மூனாட் பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் த லேக் ஓப்ரான்னு சொன்னார் டு எக்ஸ்பிளைன் த ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேஷன் ஆஃப் ஈக்குவலிட்டி எப்படி ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதுங்கிறதுல ஜேக்கப் அண்ட் மூனாட் 2 பேர் சொன்னாங்க. இன் லேக் ஓப்ரானில் பாலிசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட் பை த காமன் ப்ரொமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன்ஸாக இருக்குது. பாலிசிஸ்டானிக் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாலிசிஸ்டானிக்னா வந்து மோர் தென் 1 ஜீன்ஸு ஆர் காப்பீடு பை த mRNA தட் இஸ் கால்டு பாலிசிஸ்டானிக். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதில் என்ன செய்யும் பார்த்தோம்னா ரெகுலேட் காமன் ப்ரொமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன் சொல்லலாம். when the cell is using normal energy source as glucose. பொதுவாக ஒரு செல் எடுத்துட்டோம்னா அது வந்து யூஸிங்க நார்மலாக எனர்ஜி சோர்ஸாக குளுக்கோஸை யூஸ் பண்ணுவோம்.
இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐஜின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் ரீப்ரசன்ட் எம்ஆர்என்ஏ அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன். அப்போ வந்து இந்த ஐஜின்னு சொல்லக்கூடிய இந்த ரெகுலேட்டரி ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் எம்ஆர்என்ஏ வந்து ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷனில் ரெப்ரஸ் பண்ணும். இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் அப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பைண்ட் டு த ஆப்ரேட்டரி ஜீன் அந்த ஒப்பரான் ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்லேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒப்பரான் ரீஜனில் வந்து இது பைண்ட் ஆகும்போது ஒப்பரான் ரீஜனில் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ரிவெண்ட் ஆகும். அஸ் எ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கார்பாக்சிலேஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு. அப்போ பீட்டா கார்பாக்சிலேஸ் வந்து நாட் ப்ரொடியூசராக இருக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ரிஃபர்ட் கார்பன் சோர்ஸ் சச்சஸ் குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் இப்போ இல்லை அப்படின்னம்னா இப்போ என்ன மட்டும் கிடைக்குது, இப்போ லாக்டோஸ் இஸ் அவைலபிள், லாக்டோஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னம்னா அஸ் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் பாக்டீரியா தென் லாக்டோஸ் என்டர் த செல் ரிசல்ட் இன் ப்ரிமேஸ் என்சைம். இப்போ லாக்டோஸ் செல்லுக்குள்ளே நுழையணும்னா என்ன வேணும்னா ப்ரிமேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும். ஸோ லாக்டோஸ் ஆக்ட் அஸ் இன்டியூசர் டு இன்ட்ராக்ட் வித் த ரெப்ரஸர் ஆஃப் தி இன்ஆக்டிவிட்டினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஸ் மூலமாக தான் அந்த மெட்டபாலிசம் நடக்கும். ஏன்னா குளுக்கோஸ் இல்லாத ஆப்சன்ஸ் ஆஃப் த குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா லாக்டோஸ் மூலமாக தான் எனர்ஜி எடுக்கணும். அப்போ லாக்டோஸ் செல்லுக்குள்ளே போகணுன்னாலே அதுக்கு ப்ரிமேஸுங்கிற என்சைம் வேணும். அப்படி என்சைம் பண்ணும்போது லாக்டோஸ் ஆக்டஸ் ஏன் இன்டியூசராக இருக்குது, இன்ட்ராக்ட் வித் ரெப்ரஸரோட இன்ட்ராக்ட் ஆகுது, அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து பயன் பண்ணுறது எதோடனா ஆப்ரேட்டரோட. ஒப்பரான் ப்ரிவெண்ட் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் சொல்லலாம் ஃப்ரம் டிரான்ஸ்கிரிப்ட் இந்த ஒப்பரான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணது எதை ஒப்பரான் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்டியூசர் சச்சஸ் லாக்டோஸ் இருக்கும்போது ஆர் அலோ லாக்டோஸ் இருக்கும்போது இந்த ரெப்ரஸர் வந்து இன்ஆக்டிவ் பை த இன்ட்ராக்ஷன் வித் த இன்டியூசரால் இன்ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ அலோ த ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு பைண்ட் த ப்ரொமோட்டார். இப்போ வந்து என்ன பண்ணால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன செய்யும், ப்ரொமோட்டரோட பைண்ட் ஆகும். Transcript the operand to produce the like mRNA which enable the formation of the all required enzyme needed for the lactose. லாக்டோஸ்க்கு தேவையான எல்லா என்சைமும் இப்போ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் லாக்டோஸ் மெட்டபாலிசம். த ரெகுலேஷன் ஆஃப் த ஒப்பரான் இஸ் ரெப்ரஸர் ஆஃப் த எக்ஸாம்பிள் நெகட்டிவ் கண்ட்ரோல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சொல்லலாம். இதை நம்ம என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் கண்ட்ரோல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சொல்கிறோம். சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் லேக் ஓப்பரான் ஆல்சோ அண்டர் கண்ட்ரோல் த பாசிட்டிவ் ரெகுலேஷன் ஆஸ் வெல் அஸ் சம்டைம்ஸ் பாசிட்டிவ்லையும் இது ரெகுலேட் ஆகலாம், நெகட்டிவ்லையும் ரெகுலேட் ஆகலாம். வாங்க அந்த டயக்ராமுக்கு போகலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் பார்க்குறோம். அது பைண்ட் ஆகக்கூடிய பிளேஸில் இருக்கும் ப்ரொமோட்டரில். ப்ரொமோட்டரோட ரெப்ரசன்ட் எம்ஆர்என்ஏ வந்து என்ன செய்யுதுன்னா பைண்ட் ஆகுது. அதில் ஆப்ரேட்டிவ் சைட் ஓ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் த இன்டியூசர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இப்போ இன்டியூசர் ப்ரெசென்ட் ஆகும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யுது, சரியா, லைக் எம்ஆர்என்ஏ இசட்-ஒய் ரீஜனோடது ப்ரொமோட்டார் ரீஜன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ வந்து இன்டியூசர் என்ன செய்யுது, இன்ஆக்டிவ் ஆகிடுது. சரிங்களா. இப்போ நமக்கு என்ன என்சைம் கிடச்சிருது, இன்டியூசர் வந்து இன்ஆக்டிவ் ரீப்ரசென்ட் ஆகும்போது நமக்கு தேவையான என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஆகணும்னா பீட்டா கார்பாக்சிலேஸ் ப்ரிமேஸ் டிரான்ஸ்லேஷன் என்சைம் ப்ரொடியூஸ் ஆனால் தான் என்ன செய்ய முடியும், ஆப்சன்ஸ் ஆஃப் த குளுக்கோஸில் லாக்டோஸ் வந்து நுழையணும்னா இந்த ரெப்ரசன்ட் எம்ஆர்என்ஏ இன்டியூசர் வந்து இன்ஆக்டிவ் ரெப்ரஸராக மாறணும். இன்ஆக்டிவாக மாறிட்டு அப்படின்னோம்னா நமக்கு தேவையான என்சைம் கிடச்சிரும். என்சைம் கிடச்சிருச்சுன்னா மெட்டபாலிசம் நடக்கும். மெட்டபாலிசம் நடந்ததுன்னா எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்க்குறோம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா இன்னும் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் தி இயர் 1990. பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜீனோம் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1990 லான்ச் பண்ணாங்க. இட் வாஸ் ஏ மெகா ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். என்னென்னா டுக் 13 இயர்ஸ் டு கம்ப்ளீட். கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் ஆகிட்டு முடியறதுக்கு. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு பார்த்தோம்னா about 25 times larger than genome of any organism like sequenced to take and the first vertebrate genome to completeனு சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 times larger than genome of the any organism. எல்லா ஆர்கன்ஸை விட ஹியூமனோட இதுதான் மிகப்பெரிய ஒரு ஜீனோம் திட்டமாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் சீக்வன்ஸ் டேட்டா அண்ட் ஃபஸ்ட்டு வெர்டபிரேட் ஜீனோம் தான் அது ஹியூமன் தான். ஹியூமன் ஜீனோம் செட் டு பி அப்ராக்சிமேட்லி 3 × 10⁻⁹+ இருக்குது. The human genome project was closely associated with the rapid development of the new area of biology that is called bioinformatics. இது எதோட மெர்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுங்கிறது பயாலஜியில் ஒரு பிரான்ச் என்னது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸோட இது வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் போகிறோம். அதில் வந்து பார்த்துட்டோம்னா மெயின் கோல் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா என்னென்ன மெயின் கோல் இருக்குன்னு பார்த்தோம்னா identify the all gene approximately 30,000 in human DNA
அதோட மெயின் கோல் என்ன, எல்லா ஜீனையும் கிட்டத்தட்ட 30,000 ஜீன் இருக்குது. அந்த ஜீனை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மெயின் கோல்னு சொல்கிறாங்க, மெயின் கோல்ஸு. ஸோ அடுத்து determine the sequence of the 3 billion chemical base pairs that make up the human DNA. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 பில்லியன் இருக்கு இல்லையா கெமிக்கல் பேஸ் வேறு, அதை மேக்கப் பண்ணி அதை வந்து டிட்டர்மின் பண்ணுறது அதோட அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸ்டோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸை மாற்றி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு கோல். அடுத்து இம்ப்ரூவ் த டூல் ஃபார் டேட்டா அனலைசிஸ், டேட்டா அனலைசிஸ்க்கான டூலை வந்து என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் த டெக்னாலஜிஸ் டு த செக்டார் சச்சஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே என்ன செய்யணும், அந்த டெக்னாலஜியை நம்ம என்ன பண்ணணும்னா செக்டார் வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அட்ரஸ் ஆஃப் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் தட் மே பி அரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அறம், சட்டம், சமூக இடர்பாடுகள்லாம் வந்து ஏற்படும். அதை வந்து நம்ம என்ன பண்ணால் அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கிளியர் பண்ணணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா த மெத்தடாலஜி ஆஃப் த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் இன்வால்வ் 2 மேஜர் அப்ரோச்சஸ். என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று அப்ரோச் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடென்டிஃபைங் ஆல் த ஜீன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு as RNA, தட் மீன்ஸ் ESTன்னு சொல்கிறோம், எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ்டு டேக், அதான் ESTs. பார்த்திங்கன்னா இந்த RNA வந்து 2 திட்டம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அனைத்து வெளிப்படுத்தப்பட்ட மரபணுக்களையும் என்ன செய்யுது, கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட மரபணு எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ்னு என்ன, ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கிறது. ஏதாவது ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ்னா யாரோ ஒரு பொருள் தோட்டத்தில் கண்டுபிடிக்கிறது, யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு இந்த ஜீனு, அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அதர் அப்ரோச்சஸ் வித் பீஸ் வாஸ் சீக்வன்ஸ்டு அனோட்டேஷன். பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன் தான் வரிசையாக்கணும்னு சொல்கிறது, வரிசைப்படுத்துறது, அனோட்டேஷன் சொல்கிறது. Sequencing whole set of genome was taken that contains all coding of non-coding sequence and later assigning the different region in sequence function சொல்லலாம். இப்போ அதை தவிர பார்த்தீங்கன்னா கோடிங் நான் கோடிங் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஜீன் எடுத்துட்டோம்னா அதில் ஜீனில் கோடிங் பார்ட் இருக்குது, நான் கோடிங் பார்ட் இருக்குது, கோடிங் சீன்ஸ் இருக்குது, நான் கோடிங் சீக்வன்ஸும் இருக்கும். அப்போ இது மாதிரி கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் என்ன செய்கிறோம், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை வந்து என்ன செய்கிறோம், அதோட ஃபங்க்ஷன்ஸை கிளியர் பண்ணுவோம், அதை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஃபார் சீக்வன்சிங் இல்லையா, the total DNA ஃபார்முங்கிறது பார்த்திங்கன்னா cell is isolated and converted into random fragment relatively smaller size and cloned in sub-unit hosts using specialized vector. ஸ்பெஷலைஸ்ட் வெக்டார்ஸை வச்சு என்ன சொல்லணும்னா அதை வந்து க்ளோன் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக மாற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொதுவாக இந்த வெக்டார்ஸுங்கிறது என்னவாக இருக்கலாம்னு பார்த்தோம்னா, இந்த க்ளோனிங் வெக்டார்ஸ் ரிசல்ட் இன் அப்ளிகேஷன் பீஸ் ஆஃப் DNA fragment that could be subsequently இப்போ சீக்வன்ஸ் இது ஈஸியாக சீக்வன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுக்கிறோம்னா, இந்த பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ரெண்டுமே சேர்த்து காமன் யூஸ்டு போஸ்ட் டு வெக்டார், பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ரெண்டையுமே நம்ம வெக்டாராக பயன்படுத்திக்கிட்டு அது மாதிரி அந்த ஜீன்ஸை என்ன செய்யலாம், நம்ம ஃப்ராக்மெண்டேஷனாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாக்டீரியலில் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் இருக்குது, அதான் BSC. அந்தமாதிரி ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் தான் OESன்னு சொல்கிறோம். இதை வந்து ஆக்ட் அஸ் ஏ வெக்டார் வந்து எஸ்பெஷலி ஃபார் த DNA fragmentation to store the information சொல்லலாம். The fragment are sequenced using automated DNA sequences. The fragment are sequenced using என்னது automated DNA sequence சொல்லலாம். அதாவது developed by the Frederick Sanger தான். அது automated DNA sequence தானியங்கி படிக்கிறது, தானாகவே சீக்வன்ஸ் பண்ணிடும், நம்ம சீக்வன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக் DNA சீக்வன்ஸ்னால் DNA சீக்வன்ஸ் நம்ம அதில் வந்து அந்த வெக்டாரில் இருக்கக்கூடிய மேசேஜை கொடுத்தோம்னா அதுவே சீக்வன்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம், அதான் ஆட்டோமேட்டிக் DNA சீக்வன்ஸ் சொல்கிறோம். இதை ரெடி பண்ணுவது என்ன, ஃப்ரெட்ரிக் சாங்கர் தான். 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. The sequence are then arranged based on the few overlapping regions using specialized computer based programs. இதிலே பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் நிறைய இருக்கும், அரேஞ்ச் ஆன ஃபியூ ஓவர்லாப்பிங் ரீஜன்ஸ் இருக்கும். The sequence are subsequently annotated the arising the each chromosome. அப்போ இதுமாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்குவெண்ட்லி அனோட்டேட் வரிசையாக்குறோம், ஒவ்வொரு குரோமோசோம்லையும் இந்த சீக்வன்ஸில் வரிசைப்படுத்துகிறோம். The genetic and physical maps of the genome are assigned using information on polymorphism of restriction endonuclease recognition and cite some repetitive DNA sequence called microsatellite அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுன்னு பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா வரிசை திரும்ப நான் கோடிங் ரீஜனில் வர மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டாக இருக்கும். அது யூஸிங் த இன்ஃபர்மேஷன் ஆன் பாலிமரிசம் இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனிக்கல் சொல்லணும், அதை வச்சு என்ன பண்ணுற கட் பண்ணி ரெக்கன் சைட் மூலமாக சம் ஆஃப் த ரிப்பீட்டட் DNA சீக்வன்ஸை அதுன்னு சொல்கிறோம் மைக்ரோ சேட்டலைட் அப்படிங்கிறோம்.
ஏன்னா ஒன்றாக போட்டிருக்கோம் சீக்வன்ஸ் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதை வந்து நம்ம மைக்ரோ சேட்டலைட் சொல்லக்கூடிய சின்ன சின்ன துண்டுகளாக பயன்படுத்தி அந்த வரைபடங்களை உருவாக்குறதுக்கு தான் வேறு உள்ளது. லேட்டஸ்ட் மெத்தட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஈவன் லாங்கர் ஃபார்மன் பை த மெத்தட் தட் இஸ் கால்டு ஷார்ட்கட் சீக்வன்ஸ் யூஸிங் சூப்பர் கம்ப்யூட்டர் விச் ரிப்ளேஸ்டு ட்ரெடிஷ்னல் சீக்வன்சிங் மெத்தட். இது மாதிரி சில மெத்தட்ஸ் நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும்னா அந்த ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், சிறு துப்பாக்கி வரிசையாகனு சொல்லுவோம். அதுவும் சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்தி இந்த துண்டுகளெல்லாம் வரிசைப்படுத்தி என்ன செய்யணும், ஒரு டயக்ராம்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன் ஃப்யூச்சரில் தேவைப்படுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனோட்டேஷன் பண்ணுறது. அனோட்டேஷனை வரிசைப்படுத்தி காமிச்சிருக்கிறது. டேட்டா பேஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரசிட்டி சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மைக்ரோ சேட்டலைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா செல் அண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் பற்றி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒர்க்கும் கொடுப்பாங்க. எழுதுங்க. இன் ஹியூமன் ஜீனோம் கண்டெய்ன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குது. சரியா? அதில் பார்த்துட்டிங்கன்னா an averageous gene consists of the 3000 bases, the largest known as human gene being dystrophin with 2.4 million bases. இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹியூமன் ஜீன் எடுத்தோம்னா அது என்ன சொல்கிறோம்னா டிஸ்ட்ரோபின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஆர் டிஸ்டர்ப்டு ஓவர் 24 குரோமோசோம் டிஸ்ட்ரிபியூட்டட். ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 24 குரோமோசோம்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதில் குரோமோசோம் 19 ஹேஸ் எப்படி ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி உள்ளது. அதேமாதிரி குரோமோசோம் 13 எப்படி இருக்கும், 13 அண்ட் ஒய்யும் லோயஸ்ட் ஜீன் டென்சிட்டிஸ் உள்ளது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அதான் அந்த அதனுடைய ஸ்பெசிஃபிக், அதாவது ஃபியூச்சர் செல் இன் ஃபியூச்சர்னு சொல்லலாம். அடுத்து குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன்ஸ் வந்து ஷோட் டைவர்சிட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய மரபைய பல்வகைத்தன்மையை காமிக்கும். அண்டு தே மே பி 35,000 to 40,000 genes, genome in almost 99.9 nucleotide bases were exactly same in all people. ஸோ பார்த்திங்கன்னா 35,000 to 40,000 ஜீன்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% எல்லா மக்கள்கிட்டையும் இப்படி தான் இருக்கும். அது காமனான நியூக்ளியோடைடாக தான் இருக்கும். 1% தான் 0.1% தான் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஓவர் 50% ஆஃப் த டிஸ்கவர்டு ஜீன் ஆர் அன்னோன். கிட்டத்தட்ட 50% ஜீனோட ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியல. லெஸ் தென் 2% ஜீனோம் கோட் ஃபார் ப்ரோட்டீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார் ப்ரோட்டீன்ங்கிறதுனா கிட்டத்தட்ட 2% கீழே தான் ப்ரோட்டீனுக்கான கோடிங் ஜீன்ஸாக நம்ம ரிப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ரிலேட்டட் சீக்வன்ஸ் மேக் அப் வெரி லார்ஜ் ப்ரோட்டீன் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் சொல்லலாம். The repetitive sequence have no direct coding functions, but they shed light on chromosome structure, dynamics and evolution, genetic diversity சொல்லலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் அந்த பொசிஷன் வந்து போர்ஷன் வந்து லார்ஜாக மாறுறது. நான் ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கோம். ஆனால் அதில் எந்த ஒரு மெசேஜ் இருக்காது. அதான் சொல்கிறோம் நான் கோடிங் ஜீன் நோ டைரக்ட். அதை சொல்கிறோம், அதாவது நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். அதில் கோடிங் ஃபங்க்ஷன்ஸே எதுவுமே இருக்காது. ஹேவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஷெட் லைட் ஆன் த குரோமோசோம்னால கொட்டி கிடக்கும். அதான் சொல்கிறோம், இது வந்து டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷனுக்கு ரொம்ப யூஸஸாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோமோசோம் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேஸ் 2960 ஜீன். வைரஸ் ஒய் குரோமோசோம் இருக்குது 231 ஜீன் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து சயின்டிஸ்ட் ஹேவ் ஐடென்டிஃபைட் அபவுட் 1.4 மில்லியன் லொக்கேஷன்ஸ் வேறு சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்சஸ், அதாவது சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ப்ரொனவுன்ஸ் ஸ்னிப்ஸ் அதான் அக்கரன் ஹியூமன். அதான் பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை டிஎன்ஏன்னு சொல்ல ஒற்றை கார மூலம்னு சொல்கிறோம் இல்லையா, சிங்கிள். சரியா? சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃப்ரென்ஸ் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன கிடைக்குது, ஆன்டிவைரஸ் எஸ்என்பிஎஸ் மூலமாக ஃபண்டிங் த குரோமோசோம் லொக்கேஷன் ஃபார் டிசீஸ் அசோசியேட்டட் சீக்வன்ஸ் ட்ரேசிங் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மாறதுனால தான் அந்த மாதிரி என்ன ஏற்படுது, நமக்கு ஜெனட்டிக் டிஸார்டர், ஜெனட்டிக் டிசீஸ் இது மாதிரிலாம் வருது இல்லையா. அது மாதிரி சிங்கிள் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த சீக்வன்ஸ் மாறி இருக்குங்கிறது மூலமாக, எந்த ஒரு சிங்கிள் மாறி இருக்குங்கிறது மூலமாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அப்ளிகேஷன் இன் ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் போகிறோம். அப்ளிகேஷன் ஃப்யூச்சர் சேலஞ்சஸ், அந்த சவால் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
application in future challenges. The mapping of human chromosome is possible to examine the person DNA and identify the genetic abnormalities. That is extremely useful in diagnosing disease and provide the genetic counseling to those planning to have children. பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம ஜீன் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால, ஜீன் மேப்பிங் பண்ணுறதுனால, குரோமோசோம் மேப்பிங் ஆஃப் த ஹியூமன் குரோமோசோம் பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபை அப்னார்மலிட்டிஸ், குரோமோசோம் அப்னார்மலிட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்டர்னலி பார்த்தீங்கன்னா யூஸ்டு டயக்னோஸ் டிசீஸை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் கவுன்சிலிங், இப்போ தான் பிளானிங் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஏதாவது மரபியல் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம குரோமோசோம் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்களா, the kind of information would also create possibilities for new gene therapy. இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கலாம், நியூ ஜீன் தெரப்பியை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஜீன் தெரப்பி மூலமாக ஏதாவது ஜீன் தெரப்பினால என்ன, அந்த அப்நார்மாலிட்டி சீக்வன்ஸ்லேருந்து கரெக்ட் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணுறது தானே, அதான் ஜீன் தெரப்பி. அதுவும் உள்ள ஏதாவது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து அப்நார்மாலிட்டி இருக்கும்போது அந்த ஜீனை வந்து அதுக்கு பதிலாக கரெக்டட் ஜீனை போடுறது தான் ஜீன் தெரப்பி. அந்த ஜீன் தெரப்பி கணிச்சா பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிசைட்ஸ் த ப்ரொவைடிங் க்ளூஸ் டு த ஹியூமன் பயாலஜி, அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் பயாலஜி, மனிதனுடைய உயிரியல் தத்துவத்தையே புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, லேர்னிங் அபவுட் த நான் ஹியூமன் ஆர்கானிசம், மனிதன் அல்லாத உயிரினங்களையும் நம்ம இந்த குரோமோசோம் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். டிஎன்ஏ சீக்வன்ஸ் கேன் லீட் டு த understanding of the natural capabilities that can be applied towards solving challenges in healthcare, agriculture, energy production and environmental remediations. எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எல்லாத்தையுமே, மனிதனுடைய உடல் நலம், அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடியது எல்லாம். இந்த ஜீன்கிறது பொதுவாக எல்லாம் காமன் தானே, அதுமாதிரி அந்த விருப்பத்துக்கு அதை மாற்றி எடுத்துக்க முடியும். நியூ ஏரா ஆஃப் த மாலிகுலர் மெடிசனில் categories by looking into the most of the fundamental causes disease and the treating symptom will be an important advantages. எப்படி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ஏரா இருக்குல்ல, நியூ ஏராவில் மாலிகுலர் மெடிசனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் அண்ட் ட்ரீட்டிங் சிம்டம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியுது ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணது பிறகு. அடுத்து, ஒன்ஸ் ஜெனடிக் சீக்வன்ஸ் பிகம் ஈஸியர் டு டிட்டர்மின், சம் பீப்புள் மே அட்டெம்ப்ட் யூஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரொவைட் ஃபார் பொலிட்டிக்கல் பவர். இப்போ ஒருத்தரோட ஜீன் சீக்வன்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அதை பயன்படுத்தி அவங்க அரசியல் லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதான் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மே ரெஃப்யூஸ் டு இன்சூர் த பீப்புள் அட் ஜெனடிக் ரிஸ்க் அண்ட் திஸ் வுட் சேவ் த கம்பெனிஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்கல் பில்ஸ் இன்க்ளூட் பை த லெஸ் தென் பர்ஃபெக்ட் பீப்புள். ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்பாங்க. மெடிக்கலில் பொதுவாக வந்து ஃபிட்னஸ் கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு அட்வான்ஸ்டாக போயிடுது. அவங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கிறத வந்து மெடிக்கலில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த வயசுக்கு அப்புறம் ஏதாவது டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த கம்பெனி அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க செத்து போயிடுவாங்க தெரிஞ்சாலே அவங்க லாஸ் ஆகிடும் இல்லையா இன்சூரன்ஸில். அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான் மக்களுக்கு. அடுத்து அனதர் ஃபியர் பார்த்தீங்கன்னா, அட்டம் த பீயிங் மேட் ஃபார் ப்ரீட் அவுட் சர்டன் ஜீன்ஸ் பீப்புள் டு ஃப்ரம் த ஹியூமன் பாப்புலேஷன் இன் ஆர்டர் டு கிரியேட் த பெர்ஃபெக்ட் ரேஸ். நல்ல மனிதர் வேணும் அப்படிங்கிறதுக்காக மனிதனை ஜீனை மாற்றி போட்டு ஏதாவது ஒரு தவறான ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம், தவறான மனிதன் உருவாகலாங்கிறத கூட ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்ததில் ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் பார்மகோ ஜீனோமிக்ஸ். பாருங்கள், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தான். வேறு எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வரல, பாக்கி இன்டீரியராக கூட எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. வாட் இஸ் நோன் அஸ் பார்மகோ ஜீனோமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் த ஹவ் ஜீன்ஸ் அஃபெக்டட் த பர்சன் ரெஸ்பான்ஸ் டு த ட்ரக், ரிலேட்டிவ்லி நியூ ஃபீல்டு கம்பைன் பார்மகாலஜி சயின்ஸ் ஆஃப் த ட்ரக்னு சொல்லலாம். அதோட ஜாயிண்டாக இருக்குது இந்த ஜீனோமிக்ஸ், த ஸ்டடி ஆஃப் த ஜீன்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். And the develop effect the self medications and doses will be tailored a person genetic makeup. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான அளவுக்கு டோசஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பார்மகோ ஜீனோமிக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? பார்மகாலஜிங்கிறது சயின்ஸ் ஆஃப் த ட்ரக்னு சொல்லலாம், ஜீனோமிக்ஸுங்கிறது ஸ்டடி ஆஃப் ஜீன் சொல்லலாம். அது ரெண்டு சேர்ந்து தான் என்னது பார்மகோ ஜீனோமிக்ஸ்.
நியூ ஃபீல்டு கம்பைன் பண்ணப்பட்டிருக்கு. எது ஃபார்மாலஜியும் ஜீனோமிக்ஸையும் கம்பைன் பண்ணால் ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ். இது மூலமாக யூஸஸ் என்னென்னா அந்த அந்த ஜெனட்டிக் மேக்கப் மூலமாக, அதாவது பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் வில் பி டெய்லர்டு த பர்சன் ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லப்படுது. அவனுடைய ஜீன் உருவாக்கத்துக்கு அந்த மருந்துகளை சரியான அளவில் என்ன செய்யலாம், அந்த அவனுக்கு ஜீனுக்கு ஏற்றுக்கிற மாதிரி மருந்துகளை அவனுக்கு கொடுக்குறதுக்கு இந்த ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க போகலாம் டைப் கான்செப்ட்டுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். இந்த லாஸ்ட் சாப்டர்னு சொல்லலாம். சரியா, இதோட சாப்டர் கம்ப்ளீட் ஆகும். பார்க்கலாம் வாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் பை யார் அப்படின்றதுல அலெக் ஜெஃப்ரேஸ்ன்னு போட்டிருக்கு. சரியா, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் டெக்னாலஜி இஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் பை அலெக் ஜெஃப்ரேஸ் இன் 1985, recipient of the Royal Society கோப்லே மெட்டல். சரியா, கோப்லே மெட்டல்னு ஒரு மெடல் வாங்கினவர். சரி, கோப்லே மெடல், அந்த ஒரு கோப்லே மெடல் வந்து 2014 கோப்லே மெடல் வந்து வாங்கியிருக்காரு. மெடல் ஒரு பதக்கம். சரியா, கோப்லே மெடலுங்கிற மெடல் வந்து வாங்கியிருக்காரு. எப்போன்னா 2014 வாங்கியிருக்காரு ராயல் சொசைட்டியோடைய கோப்லே மெடலில். அடுத்து பார்த்திங்கன்னா ஈச் ஆஃப் அஸ் ஹேவ் சேம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ. பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு சேம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் there are million differences of the DNA sequence of the bases pair. ஸ்ட்ரக்சர் என்னவோ சேமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட அந்த சீக்வன்ஸ் பேஸ் பேர் எப்படி இருக்குது, அதில் வந்து மில்லியன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. திஸ் மேக் அப் த யூனிக்ஸ் அமாங் தஸ் ஸோ தட் ஈச் அஸ் எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் ஜெனட்டிக்கலி. யாருக்கு மட்டும் ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னா அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பேஸ் பேர் கூட ஒரே மாதிரி இருக்கும். பாக்கி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஈச் ஃப்ரம் அதர் ஜெனட்டிக்கலி, ஒவ்வொருத்தருக்கும் ஈச் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதான் எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அவங்கள தவிர பாக்கி எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஜெனட்டிக்கல் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த பேஸ் பேரில். த டிஎன்ஏ ஆஃப் த பர்சன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் யூனிக். ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஎன்ஏவும் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லணும். செப்பரேட் ஆனது, ஒருத்தர் மேட்ச் ஆகாது. தெர் ஆர் 23 pairs ஹியூமன்ஸும் இது 1 மில்லியன் pairs ஆஃப் த ஜீன்ஸில் இருக்குது. இட் இஸ் ஓன் ஃபேக்ட் ஆஃப் த ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் டிஃபர் ஃப்ரம் த சீக்வன்ஸ் தட் நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். இதில் என்ன பார்த்துட்டோம்னா செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ விச் டிஃபர் ஃப்ரம் த சீக்வன்ஸ் நியூக்ளியோடைடு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து டிஃபராக மாறிட்டே இருக்குது. நாட் ஆல் செக்மெண்ட்ஸ் டிஎன்ஏ கோட் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் ப்ரோட்டீனுக்கான கோட்ஸ்னு சொல்ல முடியாது. Some of the DNA have regulatory functions and other interventing sequence that is called intron. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வென்டிங் ஃபங்க்ஷன் உள்ள இன்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த கோடு இருக்காது, எந்த ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் ஆகாது, இன்ட்ரான் சொல்கிறோம். த ஸ்டில் அதர் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ், அது இல்லாமல் அது ரிப்பீட்டடாக வேறு இருக்கும். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் த ஷார்ட் ரிப்பீட்டட் ஒன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் த பர்சன். அதில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் பார்த்திங்கன்னா சரியா, அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் பர்சன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையாக இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். The nucleotide sequence that is called variable tandem repeat சொல்கிறோம், அதாவது VNTR. அந்த ரிப்பீட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காதுங்க, ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த VNTRன்னு சொல்லக்கூடிய வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக என்ன செய்ய முடியும்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜெனட்டிக் மேக்கப் இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த VNTR ஆஃப் த 2% genetically show the variations and useful the genetic markers. சரி, அது ஒரு ஜெனட்டிக் மார்க்ஸஸ் நம்ம அதை சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டிங்கன்னா the DNA fingerprinting involves the identifying the difference in some specific region in the DNA that is called repeated DNA. ன்னு சொல்லுவோம். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர்பிரிண்டில் என்னதுன்னா ஒரு ஐடென்டி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறோம். எதாவது சம் ஸ்பெசிஃபிக் ரீஜனில் உள்ள டிஎன்ஏ சீக்வன்ஸை, அது குறிப்பாக அந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் இன் தி சீக்வன்ஸ் ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் த டிஎன்ஏ ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும் அந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏங்கிறது. The repeated DNA is separated from the bulk genomic DNA different peaks during the density correction centrifugations. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். எதை, பல்க் ஜீனோம் டிஎன்ஏ டிஃப்ரெண்ட் பீக்கை அதை எதை பயன்படுத்தி அந்த டியூரிங் த டென்சிட்டி கிரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய மெத்தட் மூலமாக அதை நம்ம செப்பரேட் பண்ண முடியும். The bulk DNA forms the major peak of the other small peaks referred as a satellite DNA. அதில் ஒன்று மேஜர் பீக்கர்னு சொல்கிறோம்னா அந்த அதர் ஸ்மால் பீக்கர்னு சொல்லுவாங்க, சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த பர்ஸ் கம்போசிஷன் A to A Tன்னு சொல்லுவாங்க. அடினு தைமின் ரிச் ரீஜன் G
coordinates 8 region 0. Length of the segment of number repeated units satellite DNA classified into many subcategories, that is microsatellite, mini satellite, etc. சொல்லலாம். நம்மளால் இப்போ அதை வந்து என்ன செய்யணும், எக்ஸாம்பிளாக பிரித்து தள்ளிடலாம். என்ன கேட்டகரியில் மைக்ரோ சேட்டலைட்ஸு, மினி சேட்டலைட்ஸுன்னா டிஎன்ஏவை கிளாஸிஃபை பண்ணுறோம். எதன் அடிப்படையில் நம்பர் ஆஃப் ரிப்பீட் யூனிட் சேட்டலைட் ரிப்பீட் யூனிட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அடிப்படையில் நம்ம அதை பிரித்து எடுத்துடலாம். இந்த சீக்வன்ஸ் டு நாட் கோட் ஃபார் த எனி ப்ரோட்டீன். இந்த சீக்வன்ஸ் எதை பண்ணுறல எந்த ஒரு கோடிங்கும் அதில் இல்லை. சரியா, நாட் எனி ப்ரோட்டீனுக்கான எந்த கோடும் அதில் இருக்காது. பட் தி ஃபார்ம் த லார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் ஹியூமன் ஜீனோம். சரியா, லார்ஜ் போர்ஷன், அது மிகப்பெரிய இடத்தை அதை ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ த சீக்வன்ஸ் ஷோ த ஹை டிகிரி பாலிமார்பிசம் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், இது யூஸ் பண்ணி தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க போகிறோம். இந்த டிஎன்ஏ ஐசோலேட் ஃப்ரம் த பிளட், ஹேர், ஸ்கின், கில்ஸ் அண்ட் அதர் ஜெனட்டிக் எவிடன்ஸ் லெஃப்ட் அட் த சீன் ஆஃப் த கிரைம் கேன் பி கம்பேர்ட் டு த விஎன்டிஎல் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எது மூலமாக எடுக்கிறோம், பிளட்டு, ஸ்கின், ஹேர், இதுலேருந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு கிடச்சா போதும். சீன்ஸ் ஆஃப் த கிரைம் நடந்த இடத்துக்குள்ள போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெடி பண்ணி அந்த விஎன்ஆர் பேட்டர்ன் இருக்குல்ல, விஎன்டிஆர் பேட்டர்னை வச்சு நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். வாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் போகலாம். த டிஎன்ஏ ஆஃப் த கிரிமினல் சஸ்பெக்ட் டு டிட்டர்மின் த கில்ட் ஆர் இன்னோன்ஸ். நமக்கு அது குற்றவாளியோட அந்த ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் க்ளூ. விஎன்டிஆர் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஐடென்டிஃபை த ஹோமிசைட் விக்டீம். அதாவது ஒரு எய்தர் டிஎன்ஏ ஃபவுண்ட் ஆர் எவிடன்ஸ் ஃபார் த பாடி செல்ஃப். அது ஐடென்டிஃபை ஹோமிசைட் விக்டீம், அது கொல்லப்பட்ட நபருடையதாக இருக்கலாம், அல்லது எய்தர் டிஎன்ஏ ஃபவுண்ட் எவிடன்ஸ் ஆஃப் த பாடி செல்ஃப். அவங்க உடம்புலேருந்து நம்ம அந்த டிஎன்ஏ எடுத்து நம்ம அதை செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணலாம்னு பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டெக்னிக் தட் டிபிக்டட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எடுக்கணும். த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்டார்ட் வித் obtaining த sample DNA from the blood, semen, vaginal fluid, hair, root, teeth, bone, etc. இதில் ஏதாவது ஒன்றுலேருந்து என்ன செய்யலாம், நீங்கள் அந்த டிஎன்ஏவை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஏன்னா டிஎன்ஏ கிடைக்கிறது நமக்கு மினிமல் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு என்லார்ஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு டெஸ்டிங்கே பத்தாமல் தான் இருக்கும், அதை நம்ம என்லார்ஜ் பண்ணணும் இல்லையா. இன் மெனி சிச்சுவேஷன்ஸ் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் அவைலபிள் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ அது பத்தாது. ஸோ நீட் ஃபார் மெனி காப்பீஸ், நமக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ த டிஎன்ஏ கேன் பி reproduced பை பிசிஆர் ரியாக்ஷன், தட் மீன்ஸ் டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன். டிஎன்ஏ பெருக்கி எடுத்து அப்புறமா நம்ம அதை என்ன செய்யணும், டெஸ்டிங் சாம்பிளுக்கு பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டிங் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, DNA is treated with restriction enzymes with cut DNA into smaller fragment of the specific site அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா என்ன செய்கிறோம், அதை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம். சரியா, டிஎன்ஏ ட்ரீட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வித் கட் டிஎன்ஏ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட். டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என்சைம் வச்சு என்ன செய்யலாம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு கட் பண்ணி அதை சம்மந்த சின்ன சின்ன துண்டுகள், ஆனால் கிடைச்ச டிஎன்ஏ சின்ன சின்ன துண்டாக மாற்றுறோம். அதில் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4th ஸ்டெப் என்ன, செப்பரேஷன் ஆஃப் த டிஎன்ஏ பை எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோஃபோரோசிஸ் மூலமாக என்ன செய்யணும், டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணணும். டியூரிங் த எலக்ட்ரோஃபோரோசிஸ் இன் அன் அக்ரோசோல் ஜெல் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கேன் பி செப்பரேட்டட் இன்டு பாண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். டிஃப்ரெண்ட் சைஸை என்ன செய்யணும், அதை செப்பரேட் பண்ணலாம். அக்ரோசெல் மூலமாக என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சைஸை தான் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். த பாண்ட் ஆஃப் செப்பரேட்டட் ஆர் sieved out of the gel using nylon membrane. நைலான் மெம்பரேன் வச்சு என்ன செய்கிறோம், டிஎன்ஏ வந்து ஜெல் யூஸிங் நைலான் மெம்பரேன் வச்சு ட்ரீட் வித் கெமிக்கல்னு சொல்லலாம். தட் அலோ ஃபார் த பிரேக் ஹைட்ரஜன் பாண்ட் டு டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டாக உடச்சி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டீநேச்சரிங் ஆஃப் த டிஎன்ஏ. டீநேச்சரிங் பண்ணுறோம். டிஎன்ஏ ஜெல்ஸ் ஆர் டீநேச்சர் பை யூஸிங் ஆல்கலைன் கெமிக்கல் ஆர் பை ஹீட்டிங். நம்ம டிஎன்ஏ வந்து டீநேச்சர் பண்ணணும். எதை வச்சு, அந்த ஆல்கலைன் கெமிக்கல்ஸை வச்சு என்ன செய்யணும், யூஸிங் ஆல்கலைன் கெமிக்கல்ஸை வச்சு ஹீட் பண்ணியோ அல்லது கெமிக்கல்ஸை வச்சோ அந்த டீநேச்சர் பண்ணுறோம். டீநேச்சர் பண்ணாலும் ப்ரோக்கன் டவுன் ஆக முடியும். அது ப்ளோட்டிங் பார்த்திங்கன்னா, த டிஎன்ஏ பாண்ட் பேட்டர்ன் ஜெல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த தின் நைலான் மெம்பரேன் பிளேஸ்டு ஓவர் சைஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டாண்ட்னு சொல்லலாம் பை த சவுத்தர்ன் ப்ளோட்டிங். இது பேருன்னு சொல்கிறோம். சவுத்தர்ன் பிளாட்டிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நைலான் மெம்பரேன்லேருந்து ஒரு சைஸ் ஃப்ராக்ஷன் டிஎன்ஏ ஸ்டாண்டாக அதை நம்ம பிளாட்டிங் பண்ணுறோம். யூஸிங் த ப்ரோப் டு ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ. அதுக்கு ஒரு ப்ரோப் யூஸ் பண்ணுறோம். ப்ரோப்னா நமக்கு அது இயக்கம்னு சொல்கிறோம். ரேடியாக்டிவ் மெத்தட். ரேடியாக்டிவ் ப்ரோப் டிஎன்ஏ ரிலையபிள் ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸாக மாறுறது. இன் ஆர்டர் டு த டிஎன்ஏ பாண்ட்ஸ் த ப்ரோப் அட்டாச் டு த பேஸ் பேரிங் டு தோஸ்
restriction fragment that are complementary to those its sequence. The probes can also report by the using either fluorescent substance or radioactive isotopes அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ரோப்ஸை யூஸ் பண்ணுறோம். ப்ரோப்ஸ் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஒரு ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன செய்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ராக்மெண்ட் மூலமாக அந்த என்ன செய்கிறோம், ப்ரிப்பேரிங் த யூஸிங் ஃப்ளோரசன்ட் சப்ஸ்டன்ஸ் ஒளிரக்கூடிய அளவுக்கு கிளியராக தெரிகிற மாதிரியான ஒரு அட்டையை ரெடி பண்ணிடுறோம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் வித் ப்ரூப், இப்போ அந்த ப்ரூப்பை ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறோம். ஆஃப்டர் ப்ரூப் ஹைப்ரிடைசேட்ஸ் இந்த எக்ஸஸ் ப்ரூப் வாஷ் அவுட், தேவையில்லாத ப்ரூப்பை நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த ஃபோட்டோகிராஃப் ஃபிலிம் என்ன செய்கிறோம், பிளேஸ் ஆன் த மெம்பரேன் கண்டெய்னிங் டிஎன்ஏ ஹைப்ரிட். இப்போ நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ ஹைப்ரிட் வந்து நமக்கு கிடச்சிருது. அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் டு மேக் த ஜெனட்டிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ ரேடியாக்டிக் லேபிள்டு எக்ஸ்பிரஸ்டு ஃபிலிம் டு ஃபார்ம் த இமேஜ் ஆஃப் த பாண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ பாண்ட் கிடைக்கிது. திக் அண்ட் தின் டாக் பாண்ட்ஸ் ஃபார்ம் த பேட்டர்ன் தட் இஸ் கால்ட் பேர்ஸ் கன்ஸ்டிட்யூட் த ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ நமக்கு கிடச்சிரும். வாங்க அந்த டயக்ராம் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்ல என்னது அப்படின்னா பிளட் சாம்பிள்லேருந்து என்ன செய்யணும், டிஎன்ஏ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதில் வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பிளட் செல்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கட் ஃப்ரம் த ஃப்ராக்மெண்ட்ஸ் பை த என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேன் செப்பரேட்டட் இன்டு பாண்ட் டியூரிங் த எலக்ட்ரோபோலிசிஸ் இன் ஆக்ரோஸ் செல் மூலமாக அதை செப்பரேட் பண்ணுறோம். அந்த ஃபிஃப்த் பாயிண்ட்னா த டிஎன்ஏ பாண்ட் பேட்டர்ன் இஸ் ஸ்டில் ட்ரான்ஸ்ஃபர்ட் இந்த நைலான் மெம்பரேனுக்கு மாற்றப்படுது பை த டெக்னிக் தட் இஸ் கால்டு சவுதர்ன் பிளாட்டிங் சொல்கிறோம். இப்போ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியாக்டிவ் டிஎன்ஏ ப்ரூப் மூலமாக அதை நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சிடுறோம். இந்த டிஎன்ஏ ப்ரூப் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் அந்த மெம்பரேனுக்குள்ளே போயிடுது. எக்ஸஸ் டிஎன்ஏ ப்ரூப் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுறோம். ஆஸ் அ ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டேஜில் அந்த ரேடியாக்டிவ் ப்ரூப் பவுண்ட் அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் அந்த மெம்பரேனில் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரே ஃபிலிம் மூலமாக பிளேஸ் இட் த நெக்ஸ்ட் த மெம்பரேன் டு டிடெக்ட் த ரேடியாக்டிவ் பேட்டர்னாக கொண்டு வர்றோம். 11th ஸ்டேஜ் பாருங்கள், அந்த எக்ஸ்ரே ஃபிலிம் டெவலப் டு த மேக் விசிபிள் பேட்டர்ன் பாண்ட் தான் இட்ஸ் நோன் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்குறோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? ஃபாரன்சிக் அனலைசிஸ் சொல்லலாம். இட் கேன் பி யூஸ் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன் இன்வால்வ் இன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் செட்டிங் paternally or maternally disputes and determine the relations for the immigration purpose. இதில் எதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஃப்ரான்சிஸ் இன்னும் கைரேகை தடைய ஆய்வுன்னு சொல்லணும், கைரேகை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லை டிஎன்ஏ வச்சு, அதுக்கு இந்த இது முக்கியமாக தேவைப்படுது. அதை தவிர வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த இம்மைக்ரேஷன் குடியேற்ற தேவைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரிலேஷன்ஷிப் மெட்டர்னிட்டி தாய் தந்தை பிரச்சனை இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு குழந்தை யார் தாய் தந்தைன்னு இந்த டிஎன்ஏ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அடுத்து பெடிகிரி அனலைசிஸில் இன்ஹெரிட்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ த ஜென்ரேஷன் ஃபார் த டிடெக்டிங் இன்ஹெரிட்டட் டிசீஸ். அதை பார்த்திங்கன்னா ஒரு இன்ஹெரிட் டிசீஸ் எப்படி வந்து ஒரு ஜீன்லேருந்து இன்னொரு ஜீனுக்கு எப்படி வருதுங்கிறது கூட இந்த டிஎன்ஏ வச்சு நம்ம சொல்லிடலாம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் த வைல்ட் லைஃப் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்ம காப்பாற்ற முடியும் பை மெயின்டைனிங் த டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் டிஷ்யூஸ் ஆஃப் த டெட் என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸை. சரியா, அழிந்து வரக்கூடிய ஆர்கானிசம், அழியக்கூடிய நிலையில் இருக்கிற ஆர்கானிசம்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக வந்து கன்சர்வ் பண்ண முடியும். அடுத்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்னு எடுத்துட்டோம்னா யூஸ் ஃபார் டிட்டர்மின் த ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் ஜெனட்டிக் டைவர்சிட்டிஸ். மனிதன் வந்து எப்போ பிறந்தான், எப்படி இடப்பெயர்ச்சி அடைகிறான், எப்படி தோன்றுனது அந்த கூட்டம் அப்படிங்கிறதுலாம் அந்த ஜீன்ஸை வச்சு என்ன செய்ய முடியும், டிஎன்ஏவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஹியூமனை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த 5th லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம 6th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.